ஸ்கைடெக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புது அப்டேட் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். என்னடா வீடியோ ஸ்பெஷல் வீடியோவே போடலை, உனக்காண்டி முழிச்சிருந்து பார்த்தேன், போஸ்ட் தான் கடைசியில் போட்டேன்னு சொன்னீங்கன்னா போட முடியல காய்ஸ். நான் வீடியோ எடுக்கும் போது கோளாரம் எடுத்து வச்சிட்டேன், அதனால தான் போட முடியல. ஆனால் என்ன இன்னொரு ஒன்ஸ் மோர் இருக்கேன், ஹாப்பி நியூ இயர். சரி ஓகே, இப்போ 2025 ஃபஸ்ட்டு டேயில் இந்த மேப்லேயே நம்ம எந்த டெம்பிளையும் பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம இதில் சிவலிங்கம் இருக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. இருக்குது. அந்த இதை எப்படி கொண்டு வர்றது, அதோட நம்மளுக்கு ஃபைட்டர் ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஆங்க்ரி பேர்ட்ஸு, அதோட சேர்த்து தேர்டாக கோஸ்ட் மோட். நம்மளுக்கு ஏற்கனவே ஹாரர் மோட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஹாரர் மோடு மாதிரி இன்னொரு மோடையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி கொண்டு வந்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம முதல்ல சிவலிங்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஏண்டா இப்படி நடுராத்திரியில் இல்லை மோடு மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா, நம்ம மேகமூட்டத்துலேயே 2 நாளாக ஓட்டிட்டோம். இப்போ நைட் டைமில் ஓட்டி பார்ப்போமே ஓட்டி போட்டேன். எப்பா இந்த செடி மட்டும் பார்க்க கொஞ்சம் பிரைட் ஃப்ளாஷ் போட்ட மாதிரியே இருக்குயா. ஓ கரெக்டாக இந்த மாதிரி பிரிட்ஜில் ஏறி ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. அப்படியே இந்த ரோடை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டோல்கேட் வரும். டோல்கேட்டை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டேர்னை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவு வரும். இந்த வளைவை பிடிச்சி ஏறி மொத்தம் 2 இது வரும். ஒன்று இப்படியே போகும், இன்னொன்று அந்த ஒரு ஸ்கூல் காமிச்சோம்ல அந்த ஸ்கூல் இதுக்கு போகும். அந்த ஸ்கூல் இதை பிடிச்சி போங்க. ஸ்கூல் இதை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல்கிட்ட நான் முதல் தடவையாக இந்த டாப்பியல் சிட்டியை காமிக்கும்போது இந்த ப்ளே கிரவுண்ட் பார்க்க பெருசாக இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இந்த ப்ளே கிரவுண்டு மட்டும் கிடையாது கைஸ். இதோ எங்கடா இருக்குது சிவலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ நான் கூட ஸ்டாச்சுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் சிவலிங்கம்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. அதான் 4 கோபுரம் ப்ளே கிரவுண்ட் மாதிரி வச்சதுனால கொஞ்சம் காமன் பீஸாக இருக்குது. சரி ஓகே, 2வது அப்டேட்டை பார்த்துடலாமா? அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, இதுதான் முதல் அப்டேட் என்னென்னா, நம்மளுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸு நம்மளுக்கு ஆக்சுவலி கமர்ஷியல் அந்த பெரிய பிளேன் கொண்டு வரும்போது இந்த ஃபைட்டர் ஜெட் பிளேன்ஸையும் கொண்டு வர போகிறாங்க. நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு சீட் கோட்ஸ் தரப்படலாம் என்று சொல்லியிருக்காங்க. தந்த உடனே உங்களுக்கு டக்குன்னு வீடியோவை போடுறேன். அச்சோ ரோட்லேயே சரி ஓரளவு கீழே வந்துட வேண்டியதான். சரி ஓகே, இப்போ ஜெட்டு முடிச்சாச்சா. அடுத்து யார் ஆங்க்ரி பேர்ட்ஸ் விளாண்டுருக்கீங்கன்னு தெரில, ஏன்னா அது கொஞ்சம் பழைய கேம் தான். ஆனால் என்ன ஆங்க்ரி பேர்ட்ஸில் இருக்கிற 3 கேரக்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் பிக்சரை போடுறேன் பாருங்களேன். இந்த மோடோட சீட் கோடையும் எனக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் அப்டேட் தான். உங்களுக்கு நான் இப்போ போடுற எந்த அப்டேட்டு சீட் கோடோ லிங்க்கோ வந்தாலும் நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். அடுத்து 3rd and last அப்டேட் ஃபைட்டர் ஜெட்டு, ஆங்க்ரி பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹாரர் மோட். என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் இந்த 2வது ஹாரர் மோடோட ஃப்ரண்ட் பிக்சர் இப்படி தான் இருக்கும். போடுற பாருங்களேன், இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பிக்சர் ஆக்சுவலி நம்ம ஹவுஸையே செம இருட்டாக லைட்டு போட்டு அங்கே யாரோ கும்பலாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கா, இந்த 2வது பிக்சர். 3rd பிக்சரில் ஒரு சில பேர் நம்ம டிஃபால்ட் கேரக்டர் கூட சில கேரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. 4th நான் இப்போ பிக்சரை போடுறேன் பாருங்களேன். இதில் எஸ்ஆர்னோ அந்த சார்லி எஸ்ஆர்னோன்னு போட்டு அந்த டெத்து அந்த அமெரிக்கன் இதுலலாம் டெத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எமன் எப்படி அந்த மாதிரி அந்த ஊரில் இந்த டெத்துங்கிறது ஒரு சாவரங்களோட சோல்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. சரி ஓகே கைஸ், இந்த ஹாரர் மோடு ஜெட்டு ஆங்க்ரி பேர்ட்ஸு எல்லாம் எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா எனக்கு எப்போ வரும்னு கன்ஃபார்ம் தெரில. ஆனால் லிங்க்ஸ் அண்ட் சீட் கோட்ஸ் நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு வரலாம். நான் சொல்கிறது ஜெட்டுக்கு. ஆனால் எனக்கு ஆங்க்ரி பேர்ட்ஸு அதுக்கப்புறம் இன்னொன்று இதுக்கு எப்போ வரும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில.
ஆனால் வந்தோடனே போடுவேன். வந்தோடனே என்னடா போடுவேன், நான் எப்போ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்காண்டி யூடியூப்லேயே உட்காந்துருக்க முடியுமான்னு கேட்டால் அது கஷ்டம்தான். என் அம்மாவே தொடப்பது கட்டி எடுத்துகிட்டு வராங்க யூடியூப் பார்க்குறதுனால. அதனால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டு அப்போ நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல் அந்த பெல் பட்டன்னு ஒன்று இருக்கும். அந்த பெல் பட்டனை ஆல்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ டான்னு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேறு கண்டுபிடிச்சிருக்கேன்யா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மேப்பில் இருக்குன்னு இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். உங்கள் கூட பேசிக்கிட்டே நிறையா இதை கண்டுபிடிக்கிறேன். போன தடவை ப்ளே கிரவுண்டு, இந்த தடவை இந்த புது ரயில்வே ஸ்டேஷன். சரி, ஓகே காய்ஸ், நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது அப்டேட்டோடு வரேன். சரி, ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.